என் லைஃப்லயே வந்து அந்த 24 மணி நேரம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு தருணங்களா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கனி வந்து கண் கலங்கி ஒரு வீடியோவ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நேத்து வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து கனி அவர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ அவங்க வெளியேறினதுக்கப்புறமா வந்து, அவங்க வந்து பார்த்திங்கன்னா, வீட்ல வந்து ஒரு செலிப்ரேஷன் வீடியோலாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அவங்க சிஸ்டர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தது. இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வீடியோ வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில வந்து அவங்க கண்லலாம் தண்ணி நிக்கிது. அப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு என்னோட எவிக்ஷன வந்து என்னால நம்பவே வந்து முடியல. ஸோ, எனக்கு அதுக்கப்புறமும் ஒரு விஷயம் தோணுச்சு. சரி, மக்கள் தீர்ப்ப நம்ம எப்பயுமே வந்து தலைவணங்கி ஏத்துக்கணும் அப்படிங்கிறனால, நான் அத ஏத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் தெரியும், எவிக்ட் ஆனதுக்கப்புறமா வந்து 24 ஹவர்ஸ், அதாவது சாட்டர்டேவே வந்து எவிக்ட் பண்ணிடுவாங்க. அந்த சாட்டர்டே நைட்லருந்து அந்த சண்டே நைட் அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுற வரையும் வந்து குவாரண்டைனில் வந்து வச்சுருவாங்க. ஏன்னா, அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ, அதனால வந்து பார்த்திங்கன்னா, அந்த 24 ஹவர்ஸ் வந்து அவங்க குவாரண்டைனில் இருக்கும்போது, ஹோட்டலில் அவங்க லைஃப்லேயே வந்து அவ்வளோ கொடுமையான ஒரு தருணம் இருந்ததே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் மக்களுக்கு ஏன் என்ன பிடிக்காம போயிடுச்சு? ஸோ, எனக்கு வந்து மக்கள எப்பயுமே வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏன் என்ன வந்து பிடிக்காம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து என் மண்டையில வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. எனக்கு அந்த ஒரு 24 ஹவர்ஸ் வந்து ரொம்ப கொடுமையா இருந்தது எனக்கு. நான் காலி அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி இருக்கும்போது தான், எங்க ஃபேமிலியிலேருந்து விஜய் ஆகட்டும், திரு இவங்க எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து உயிர் வந்தது. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். உங்க அன்புக்கு எப்பயுமே வந்து நான் உண்மையா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்கள நான் எப்பயுமே லவ் பண்ணிட்டுருப்பேன். நீங்களும் உங்க லவ்வ எனக்கு குடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நான் கும்பிடுற சாமியும் என்ன கைவிடல. நான் நம்பின சாமி நீங்களும் என்ன கைவிடல அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அவ்வளோ டிஎம் எனக்கு பண்ணி, எனக்கு உங்கள்கிட்ட இருந்து வந்த மெசேஜ் எல்லாம் படிக்கும்போது, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படின்னு சொல்லி, ரொம்ப எமோஷனலா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஷேர் பண்ணியிருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.